இஸ் வெரி வைஸ் இன் சூசிங் ஹிஸ் விக்டிம்ஸ். ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு படத்தில் வந்து ஆபாசம் கிடையாது, பெருசாக வயலன்ஸ் கிடையாது, சின்ன பிள்ளைலாம் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத கேட்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சமீப காலமாக அந்த மாதிரி படங்கள் பெருசாக வரலை. அதுலேயும் அயலான் படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா எடுத்தோன்னே அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா. அதுலேயும் கரெக்டாக சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, புழு பூச்சிக்கும் உண்டுன்னு அவர் சொல்லும்போதே இந்த கதைக்களம் என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது இயற்கையை நேசிக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இயற்கை கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அங்கே இருக்கிற இயற்கைக்கு, அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விவசாயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ விவசாயத்துக்கும் வர்ற பிரச்சனைகள், அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான கருவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எடுத்தோன்னே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக எடுத்துக்கிட்டே கிடக்காங்க. இப்போ 5-6 வருஷமாக எடுத்தால் ஒருவேளை அதுலேயும் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல, அப்போது பழைய படமாக தெரிஞ்சிருமோ, ரொம்ப பெருசாலாம் நமக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற கரண்ட்டான விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப டெக்னாலஜியில் இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்போல்லாம் கிடையாதுப்பா, ரீசெண்டாக தான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செம்ம டெக்னாலஜிக்கலாக உள்ளே தெரியுது. கரெக்டாக படத்தில் வந்து ரஹ்மான் சார் உள்ளே வந்து சேர்ந்தது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா படத்தில் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபரை பற்றி பேசலாம், எடிட்டரை பற்றி பேசலாம், டைரக்டரை பற்றி கூட பேசலாம். ஆனால் தலைவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, அதுலேயும் அந்த ஏலியன் வரும்போது அந்த கிங் 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 சொல்லிட்டு அது நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம் இருக்குல்ல, அது தலைவனை தவிர வேறு யாராலையும் போடவே முடியாது. ட்ரெய்லரை பார்க்கச்சில் டக்குன்னு ப்ளஸ்ன்னு பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல அந்த படத்தோட கதை தான். ஏன்னா ஒரு ஏலியன் கதை நம்ம தமிழில் வர்றது ஒரு புதுமையான விஷயந்தான். அதுலேயும் அந்த ஏலியனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அது வந்து ஒரு ரப்பர் பொம்மையாவோ இல்லாட்டா என்னடா இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக கார்ட்டூன்தனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அந்த ஏலியனுடைய வடிவமாக இருக்கட்டும், அந்த ஃபேஸ் கட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கியமாக அந்த ஏலியனோட பேச்சை பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு இடத்துல எஸ்கே கேட்பார், நீ ஏலியன் தான் அப்படிங்கலாம் கேட்கும்போது, நீ அப்போல்லாம் சொல்லாத, எனக்கு வந்து அந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சாமியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபுர்கள் கூட அந்த கருணாகரன் கூட அந்த ஏலியன் ட்ராவல் ஆகிற அந்த சீன்ஸ் எல்லாம் பட்டே கிளப்ப போகுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஏலியன் வந்து ஏன் நம்ம நாட்டுக்கு வருது, நம்மளோட உலகத்துக்கு வருது அப்படிங்கிற சின்ன கேள்விக்கு சில ஆன்சர்ஸ் வந்து அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வெளியிலேருந்து 2 விஷயம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு விண்கல் வர்ற மாதிரி காட்டுறாங்க, 2வது தான் ஸ்பேஸ் ஷிப் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த விண்கல்ல வர்றது கண்டிப்பாக ஏலியனாக இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து ஏலியன் வந்து இறங்குது. அப்போது 2 விஷயம் இருக்குது. அதில் ஒரு கெட்ட விஷயம் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு எரிக்கல்லேருந்து வருதா, இல்லைன்னா அதால் நடக்க போட ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இது வேற கிரகத்திலேருந்து வந்து காப்பாற்ற போதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வந்து தூண்டுது. இதுவே படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தோன்னே நம்மளால் பல விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை வச்சு அங்கே ஒரு கேம் பிளே இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேயோட போகும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். படத்தில் எல்லா ஆக்டர்ஸை பார்க்கும்போதும் ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகுது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எஸ்கே இந்த சிரிச்சிட்டே பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட டான்ஸு கரெக்டாக அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்சலில் வரப்போகிற அந்த ஆழப்புறம் தமிழம் பாட்டு எந்த வைபை கொடுத்தோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிலெல்லாம் எடுத்துருக்குறாங்க. முக்கியமாக நீரவ் ஷா சார், அவரை பற்றி சொல்ல தேவையில்ல, பக்காவான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. அதை எஸ்கே பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலையுமே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறாரப்பா, டான்ஸ்லலாம் ஒரு மாதிரி அலட்டிக்கிட்டு ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ரொம்ப அழகாக அற்புதமாக ஆடி இருக்கிறாரு. அதுவும் அவருக்கும் ஏலியனுக்குமான அந்த காம்பினேஷனு அதை பார்த்துட்டு அவர் வந்து பயத்து கத்துறாருல அப்படின்னு அந்த சீன்லாம் உண்மையில் குழந்தைகள் தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேயும் கரெக்டாக எல்லாருக்குமே ஒரு தோணும் இருக்கும்ல, எல்லா படத்துலையும் ஹீரோ வந்து பெரிய சக்திசாலியெல்லாம் இருப்பார், இந்த படத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏலியனை இவரை சேரும்போது தான் ஒரு சக்தி இவருக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் வேதாளா வர்ற மாதிரி கரெக்டாக முதுகுக்கு பின்னாடி ஏலியன் உட்காந்து கரெக்டாக கம் ஹியர் அப்படிங்கிற மாதிரிலாம் கையை காட்டுறாங்க. ஸோ நம்பகத்தன்மையோடு அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மன ஆறுதலாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக படத்தில் வந்து ஹீரோ தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பார், ஹீரோ தான் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுவார் அப்படிலாம் இருக்கும்ல. இந்த படத்தை பார்க்கும்போது
ஏலியன் வந்து வேற கிரகத்துலேருந்து வருது, அதாவது அதுக்கே தெரிஞ்சிருச்சு இங்கே சில பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்த பிரச்சனைக்கு அதுவே தனியாக போராடுது. அப்படி போராடும் போது எஸ்கேவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் முதல்ல வந்து எஸ்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக அதை மதிக்காத மாதிரியும், அதுக்கப்புறமா அதால் என்ன பிரச்சனைகள் வருது, ஏலியன் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் போராட வருது அப்படிங்கிறத உணர்ந்து கடைசியில் எஸ்கேவே நீ வந்து இந்த பிரச்சனையை தனியாக கையாள போகிறது கிடையாது, நானும் அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக இந்த நாட்டை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதுலேயும் எஸ்கே வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், நீங்களாம் வழக்கமாக அமெரிக்காவில் போய் தானே இந்த வேலைலாம் பார்ப்பீங்க, என்ன புதுசாக இந்தியாக்கெல்லாம் வந்திருக்கீங்க, வாட் ஹேபிட் திஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பார். படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போதே படத்தில் என்ன இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி காமெடிக்கு போய் ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நமக்குலாம் தோணுது. இப்போ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரவ் ஷா சாரோட சினிமோட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது. எந்த இடத்துலலாம் பிரம்மாண்டமாக காட்டணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல சூப்பராக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எடிட்டர் படத்தொகுப்பாளர் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு சலிப்பை தட்டாத மாதிரி, என்னடா இது கொஞ்சம் ட்ரெய்லரே பெருசாக இருக்கும் ஒரு சின்னதாக இருக்கும்னு சொல்லாத அளவுக்கு கரெக்டான டைமிங்கில் டியூரேஷன் கட் பண்ணிட்டு இருக்கிறாரு ரூபன் அவர்கள். தெரியும், நார்மலாகவே ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆள். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட வேலை ரொம்ப முக்கியமானதை நம்மலாம் பார்க்கலாம். கடைசியில் ரவிக்குமார் அவர்கள் டைரக்டர், பர்சனலாகவே நமக்கு வந்து அவருக்கு மேலே ஒரு மரியாதை ஜாஸ்தியாக தான் வச்சாகணும். ஏன்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட 6 வருஷம் எடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒருத்தன் ஒரு வேலையில் 6 வருஷமாக எந்த பயனும் இல்லாமல் வேலை பார்க்க முடியுமா? ஆனால் அந்த மனுஷன் எதை பற்றியுமே கவலைப்படாமல், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்தால் கூட தூர எரிஞ்சிட்டு அப்படியே 6 வருஷத்தோட வாழ்க்கையை பணைய வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவரும் நம்புகிறாரு, நம்மளும் நம்பலாம். ஏன்னா இந்த படம் வரும்போதே அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி இந்த படத்தை விட்டுட்டு வேறு படத்துக்கு போயிட வேண்டியதானே, ஏன் எஸ்கே அவரும் சேர்ந்து கூட இன்னொரு படம் பண்ணுற மாதிரியான சில பேச்சுக்கெல்லாம் வந்துச்சு. அதை பற்றிலாம் ஆடியோ லான்ச்சில் சொன்னார். அதெல்லாம் தாண்டி இது என் புள்ள, இதை நான் வந்து கண்டிப்பாக கொண்டு சேர்க்காம விட மாட்டேன். அந்த இடப்பட்ட காலத்தில் கூட தன்னோட அம்மா இறந்துட்டாங்க, இதை வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த வெற்றியை நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேங்கிற மாதிரி சொன்னார். இதற்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, பார்க்குற மக்களுக்கும் இருக்கலாம். ஸோ அயலான் படம் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் இந்த படம் வரப்போகுது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத, ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.